வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பெரிய மர்மத்தை விசாரிக்க போறோம். ம் அந்த மர்மம் வேறு எதுவும் இல்ல, நானா யாரு? நம்ம ஒவ்வொரு நொடியும் பயன்படுத்துற இந்த வார்த்தை உண்மையில எதை குறிக்குது? ஆமா, நாம பொதுவா நான் இந்த உடம்புக்குள்ள இருக்கேன், இந்த உலகத்தை பார்க்கறேன்னு நினைக்கிறோம். கரெக்ட். ஆனா இந்த நம்பிக்கை உண்மையிலேயே நம்ம நேரடி அனுபவத்தோட ஒத்து போகுதா? உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்ச ரூபர்ட் ஸ்பைராவோட தி டிரான்ஸ்பரன்சி ஆஃப் திங்ஸ் புத்தகத்தோட சில பகுதிகளை வச்சு நம்மளோட சொந்த அனுபவத்தையே ஒரு தடையா பயன்படுத்த போறோம். ஆமா, இந்த வழக்கின் ஆழத்துக்கு போக போறோம். மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு தத்துவ விவாதம் கிடையாது, இது ஒரு நேரடி விசாரணை. விசாரணை. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் இந்த தருணத்துல உங்க அனுபவம் என்னவா இருக்குங்கிறது தான். இந்த புத்தகம் நம்மள என்ன செய்ய சொல்லுதுன்னா, நான், உலகம், அனுபவம், இத பத்தி நாம நம்புற கதைகளையும் ஓகே, நம்ம உண்மையான நேரடி அனுபவத்தையும் ஒப்பிட்டு பார்க்க சொல்லுது. அப்போ அந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கும்னு சொல்றீங்களா? நிச்சயமா அதை நாம கண்டுபிடிக்க போறோம். சரி, அப்போ முதல் தடயத்திலேருந்து ஆரம்பிக்கலாமா? மொழி. ம் நாம குழந்தையா இருக்கும்போதே இது மேசை, அது நாயின்னு சொல்லி கொடுக்கறாங்க. டேவிட் ஜேனை நேசிக்கிறான் மாதிரி வாக்கியங்கள். அது அனுபவத்தை ரெண்டு துண்டா பிரிக்குது. ஆமா, ஒன்னு அனுபவப்படுபவர், அதாவது டேவிட். இன்னொன்னு அனுபவிக்கப்படும் பொருள், அதாவது ஜேன். இதுதான் நம்ம உலக பார்வையின் அடித்தளமாவே இருக்கு இல்லையா? ஆமா, ஆரம்பத்துல மொழிங்கிறது அனுபவத்தை விவரிக்க உதவுற ஒரு டூல் மாதிரி தான் இருக்கு. ஆனா போக போக அந்த வார்த்தைகளே நம்ம அனுபவத்தை வடிவமைக்க ஆரம்பிச்சிடுது. கரெக்ட். நாம உலகத்தை ரெண்டு பிரிவா பார்க்க பழகிடுறோம். நான் ஒன்னு, மற்றவை இன்னொன்னு. இந்த இருமை பார்வைதான் நாம உலகத்தை எப்படி உணர்றோங்கிறதையே கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இந்த புத்தகம் கேட்கிற முதல் கேள்வி என்னன்னா, இந்த நான் மற்றவைங்கிற பிரிவு அது உண்மையிலே நம்ம அனுபவத்துல இருக்கா? இல்ல, அது நம்ம மனசுல நாமளே உருவாக்குன ஒரு கோடு மட்டும்தானா? இந்த உரையாடல்ல நாம உணர்வு அல்லது கான்ஷியஸ்னஸ்ங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்த போறோம்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம பொதுவா நினைக்கிற மனம், அதாவது மைண்ட், அதிலிருந்து இது எப்படி வேற? கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? எண்ணங்கள், உணர்ச்சிகள் இருக்கிற இடம்தானா மனம்? ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த புத்தகத்தோட பார்வையில மனம்ங்கிறது எண்ணங்கள், படங்கள், ஞாபகங்கள், உணர்ச்சிகள் மாதிரி குறிப்பிட்ட விஷயங்களை குறிக்குது. ஓகே. ஆனா உணர்வுங்கிறது இந்த மனசோட செயல்பாடுகள் எல்லாம் தோன்றி மறையிற ஒரு பரந்த திறந்த வெளி மாதிரி. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். எளிமையா சொல்லணும்னா, மனம்ங்கிறது வானத்துல தோன்றி மறையிற மேகங்கள். ஆனா உணர்வுங்கிறது அந்த மேகங்கள் வந்து போக இடம் கொடுக்கிற அந்த எல்லையற்ற வானம். ஓ, அப்படியா? மேகங்கள் இல்லாம வானம் இருக்கலாம், ஆனா வானம் இல்லாம மேகங்கள் இருக்க முடியாது. புரியுது புரியுது. இது ஒரு நல்ல ஆரம்பம். அப்போ நாம் அனுபவிக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடியில இந்த உணர்வுங்கிற வானம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நாம பெரும்பாலும் மேகங்களை, அதாவது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் மட்டும்தான் கவனிக்கிறோம். சரியா பிடிச்சிங்க. அதை விளக்க இந்த புத்தகம் ஒரு அருமையான ஊமையை பயன்படுத்துது. இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமாகுது. என்ன அந்த ஊமை? இப்போ நீங்க இதை கேட்டுட்டு இருக்கும்போது உங்க கவனம் நான் பேசுற வார்த்தைகள் மேல இருக்கு. ஆமா, உங்க குரல், வார்த்தைகளோட அர்த்தம், அது மேலதான் கவனம் இருக்கு. சரி, இப்போ இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வெள்ளைத்தாளை கற்பனை செஞ்சுக்கோங்க. இப்போ நான் உங்களை அந்த வார்த்தைகளை கவனிக்காம அந்த தாளை மட்டும் கவனிக்க சொன்னா என்ன ஆகும்? ஒரு நிமிஷம். ஆமா, வார்த்தைகள் இருந்தாலும் என் கவனம் இப்ப அந்த தாளின் மீது திரும்புது. அந்த தாள் எப்போதுமே அங்கதான் இருந்துச்சு, ஆனா நான் அதை கவனிக்கல. இப்ப திடீர்னு அது என் கவனத்துக்கு வருது. அதுதான் விஷயம். அந்த தாள் வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆதாரம். வார்த்தைகள் வருது போகுது, ஆனா தாள் நிரந்தரமா இருக்கு. அது மாதிரிதான் ஒவ்வொரு அனுபவத்துக்கும், ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு ஓசை, ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் பின்னாடியா ஆதாரமா இருக்கிறது இந்த உணர்வு அல்லது விழிப்புணர்வு. அது எப்போதுமே இருக்கு, ஆனா நாம கவனிக்கிறதில்ல. ஆமா, வார்த்தைகள் அந்த தாளை எந்த விதத்திலையும் பாதிக்கிறதில்ல. அதுபோல நம்ம சந்தோஷம், துக்கம், கோபம் மாதிரி எந்த அனுபவமும் அந்த அடிப்படை உணர்வை பாதிக்கிறதே இல்ல. இது உண்மையிலேயே ரொம்ப ஆழமான கருத்து. அப்போ நம்ம ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும்போதோ இல்ல ஒரு கஷ்டமான உரையாடல்ல இருக்கும்போதோ, ஆமா, அந்த அனுபவத்தோட உள்ளடக்கத்தை தாண்டி அதை சாத்தியமாக்குற அந்த உணர்வுங்கிற திரைய நம்மால கவனிக்க முடியும்னு சொல்றீங்களா? முடியும். அத எப்படி நம்ம அனுபவத்தை மாத்தும்? அது அனுபவத்தை மாத்தாது, அனுபவத்தை பத்தின நம்ம புரிதலை மாத்தும். சூரிய அஸ்தமனம் இன்னும் அழகாதான் இருக்கும், கஷ்டமான உரையாடல் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் ஆனா அந்த அனுபவங்கள் வழியா மாறாம இருக்கிற அந்த அமைதியான பின்னணியை நம்ம உணர ஆரம்பிக்கும்போது அந்த அனுபவங்களால நம்ம முழுமையா அடிச்சுட்டு போகப்பட மாட்டோம். அந்த அலையில நம்ம மிதக்க கத்துக்குவோம். சரி,
எல்லா அனுபவங்களும் உணர்வுங்கிற ஒரே தாள்ல எழுதப்பட்ட வார்த்தைகள்னா அந்த வார்த்தைகள்லயே ரொம்ப முக்கியமான குழப்பமான நான்ங்கிற வார்த்தைய பத்தி என்ன சொல்றது? ஆ, அதுதான் இந்த விசாரணையோட மையப்புள்ளி. அந்த நான்ங்கிறது இந்த உடலையும் மனசையும் குறிக்குதுன்னு தானே நம்ம நினைக்கிறோம். ஆமா, ஆனா புத்தகம் கேக்குது, உங்க நேரடி அனுபவத்துல உடலுங்கிறது என்னவா இருக்கு? அது ஒரு பொருளா? ஒரு நிமிஷம். உடல் ஒரு பொருள் இல்லங்கிறது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். எனக்கு அது அப்படி இல்லையே. நான் என் உடலுக்குள்ள இருக்கிற மாதிரியும் உலகம் எனக்கு வெளியே இருக்கிற மாதிரியும் தானே உணர்றேன். புரியுது. இத கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு பார்க்கலாம். சரி. உங்க கையை இப்போ உணர்ந்து பாருங்க. அந்த உணர்வ என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு மாதிரி கூச்சம், வெப்பம், அழுத்தம். இத நாம உணர்ச்சி, சென்சேஷன்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா, அது ஒரு உணர்ச்சி தான். இப்போ சொல்லுங்க, அந்த உணர்ச்சி தானாவே இங்க இருக்கா, இல்ல அது உங்களால உணரப்படுதா? உணர்தல், அதாவது சென்சிங்கிற செயல் இல்லாம அந்த உணர்வு இருக்க முடியுமா? இல்ல, உணரப்பட்டாதான் அது உணர்ச்சி. புரியுது. உணர்தல்ங்கிற செயல் வேணும். அப்போ அந்த உணர்தல்ங்கிற செயல் எங்க நடக்குது? அது அறிதலோட ஒரு பகுதி. அந்த உணர்தலை நீங்க அறிஞ்சிக்கிறீங்க. அந்த அறிதல் இல்லாம உணர்தல் இல்ல. அந்த அறிதல் தான் உணர்வு, கான்ஷியஸ்னஸ். ஓ, ஆக உடல்னு நாம சொல்ற திடமான பொருள் நம்ம நேரடி அனுபவத்துல உணர்ச்சிகளாவும் உணர்தலாவும் அறிதலாவும் தான் இருக்கு. இது எல்லாமே உணர்வோட செயல்பாடுகள். உணர்வை நீக்கிட்டா உடல்ங்கிற அனுபவம் எங்க? கரெக்ட். அப்போ மனம், உடல், உலகம் எல்லாமே உணர்வுக்குள்ளதான் தோன்றுதா? நாம நினைக்கிற மாதிரி உணர்வு இந்த உடலுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன விஷயம் இல்லையா? அதுதான் இந்த புத்தகம் முன்வைக்கிற நேரடி அனுபவத்தோட உண்மை. மனம், உடல், உலகம் எல்லாமே உணர்வுக்குள்ள தோன்றி உணர்வாலேயே ஆனவை. இத புரிஞ்சுக்கோங்க. பார்க்கறது, கேட்கறது, தொடுறது மாதிரி புலனுணர்வுகளை உலகத்தோட அனுபவத்திலிருந்து நீக்கிட்டா உலகம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எதுவும் இல்ல. அது மாதிரிதான் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் நீக்கிட்டா மனம் எங்க? இது எல்லாமே உணர்வோட வெளிப்பாடுகள் தான். இது தியானம் செஞ்சு கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு புது விஷயம் இல்ல. இது எப்பொழுதுமே நம்ம அனுபவத்தோட உண்மையாவே இருக்கு. நாம அத கவனிக்கிறது இல்ல, அவ்வளவுதான். அவ்வளோதான். ஓகே, நான் உங்களை ஃபாலோ பண்ண முயற்சி பண்றேன். ஆனா என் உணர்வு எனக்குரியது போலவும் உங்க உணர்வு உங்களுக்குரியது போலவும் தனித்தனியா தானே இருக்கு. ஆமா, அப்படிதான் தோணுது. உங்ககிட்ட ஒரு உணர்வு, என்கிட்ட ஒரு உணர்வுன்னு தானே நம்ம உணர்றோம். உணர்வு எல்லையற்றது, ஒன்னே ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? இது ரொம்ப இயல்பான கேள்வி. ஆனா இதுக்கு நம்ம அனுபவத்துல ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு பார்ப்போம். உணர்வுக்கு ஒரு எல்லை இருக்குன்னு வச்சுக்கலாம். சரி. அந்த எல்லையை நீங்க அனுபவிக்கணும் இல்லையா? ஒரு சுவருக்கு எல்லை இருக்குன்னா அந்த சுவரோட முடிவை என்னால பார்க்க முடியும். ஆமா. சரி, உணர்வோட எல்லையை நீங்க எப்படி அனுபவிப்பீங்க? அந்த எல்லையை கடந்து உணர்வு இல்லாத ஒரு இடத்தை நீங்க அனுபவிக்கணும். அது எப்படி முடியும்? அது சாத்தியமே இல்ல. உணர்வு இல்லாததை எப்படி உணர்றது? ஒரு இருட்டு ரூம்ல வெளிச்சம் இல்லாததை நம்மளால அறிய முடியும். ஆனா உணர்வு இல்லாததை நம்மளால அறியவே முடியாது. ஏன்னா அறிவதே உணர்வோட தன்மை. அப்போ உணர்வு தனிப்பட்டது இல்ல வரம்புக்குட்பட்டதுங்கிற நம்பிக்கைய சரிபார்க்க நம்ம அனுபவத்துல எந்த ஆதாரமும் இல்ல. அப்போ அது வெறும் ஒரு நம்பிக்கை மட்டும்தானா? அனுபவத்துல ஆதாரம் இல்லாத ஒரு கருத்து. ஆமா, அதனாலதான் பல ஞான மரபுகள் உணர்வை எங்கும் நிறைந்ததா ஆம்னிபிரசன்ட் விவரிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடமும் உணர்வுக்குள்ளதான் இருக்கு. அது எல்லாம் அறிந்ததா ஆம்னிசியன்ட். ஏன்னா அறியப்படுற எல்லாமே உணர்வோட மூலமா தான் அறியப்படுது. அது எல்லாம் வல்லதா ஆம்னிபோட்டன்ட். ஏன்னா தோன்ற எல்லாமே அதோட இருப்புக்காக உணர்வு மட்டுமே சார்ந்திருக்கு. இது இன்னும் ஆழமா போகுது. இது ஜீரணிக்க இன்னும் ஒரு உவமை தேவைப்படும் நினைக்கிறேன். இருக்கு. டிவில உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்கறதா கற்பனை செஞ்சுக்கோங்க. ஆட்டம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. சரி, நான் அந்த ஆட்டத்துல மூழ்கிட்டேன். உங்க கவனம் ஃபுல்லா வீரர்கள், பந்து, மைதானம் இது மேலதான் இருக்கு. ஆமா. இப்போ திடீர்னு கரண்ட் போயிடுது, இல்ல நீங்க ரிமோட் எடுத்து டிவி ஆஃப் பண்ணிடுறீங்க. இப்போ அங்க என்ன தெரியுது? வெறும் டிவி ஸ்கிரீன் மட்டும்தான் தெரியுது. இருட்டா, வெறுமையா. அப்போதான் உங்களுக்கு ஒன்னு புரியுது. இவ்ளோ நேரமும் நீங்க உண்மையில வீரர்களையோ பந்தையோ பார்க்கல. நான் எப்பவுமே அந்த ஸ்கிரீனை தான் பார்த்துட்டு இருந்தேனா? ஆமா, அந்த ஸ்கிரீனை தான் பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த ஸ்கிரீன் தான் வீரர்கள், பந்து, மைதானங்கிற பேரையும் வடிவத்தையும் தற்காலிகமா எடுத்திருந்துச்சு. அந்த ஆட்டம் ஸ்கிரீனை மறைக்கல, அது ஸ்கிரீனை வெளிப்படுத்துச்சு. அந்த உவமை சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ஒரு டிவி ஸ்கிரீனை நம்மால பார்க்க முடியுது, தொட முடியுது, அது ஒரு பொருள். ஆனா உணர்வு அப்படிப்பட்ட பொருள் இல்லையே. அந்த இடத்துல இந்த உவமை வடங்கிடுமே. அருமையான கேள்வி. உவமைகள் ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரைக்கும் தான் வேலை செய்யும். டிவி ஸ்கிரீன் ஒரு பொருள், ஆனா உணர்வு ஒரு பொருள் இல்ல. சரி. ஆனா உவமையோட நோக்கம் என்னன்னா,
தோன்ற பொருள்கள், அதாவது எண்ணங்கள், உணர்வுகள், காட்சிகள் அந்த பின்னணியை மறைக்கிறதில்ல. அவை அந்த பின்னணியோட தற்காலிக வடிவங்கள். ஓ, அப்படியா? அப்ப நான் பாக்குறது ஒரு கார் இல்ல, காருங்கிற வடிவத்தை எடுத்திருக்கிற உணர்வத்தானா? இது நான் உலகத்தை பாக்குற விதத்தை தலைகீழா மாத்துதே. ஆமா, கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆமா. நம்ம சாதாரண பார்வையில, அதாவது மனசோட பார்வையில பொருள்கள் உணர்வை மறைக்கிற மாதிரி தோணுது. ஃபுட்பால் மேட்ச் ஸ்கிரீனை மறைக்கிற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையின் பார்வையில உண்மையின் பார்வையில பொருள்கள் உணர்வை வெளிப்படுத்துது. உங்க கோபம் உங்க உணர்வை மறைக்கல. அது அந்த தருணத்துல உணர்வு கோபம்ங்கிற வடிவத்தை எடுத்திருக்குன்னு காட்டுது. ஆஹா, கோவத்தை வெறுத்து ஒதுக்க தேவையில்ல, அதுவும் உணர்வோட ஒரு வெளிப்பாடு தான் பார்க்கணுமா? இது சைக்கலாஜிக்கலாவே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமே. நிச்சயமா. ஒவ்வொரு அனுபவத்தையும், அது இனிமையானதா இருந்தாலும் சரி, கஷ்டமானதா இருந்தாலும் சரி, அது உணர்வோட வெளிப்பாடா பார்க்கும்போது நாம் அதோட போராடுறத நிறுத்திடுறோம். நம்ம அனுபவம் பிரிக்க முடியாததுன்னு சொன்னீங்க. ஆனா நான் என் சுத்தி 10,000 பொருட்கள் பார்க்கறேன். சேர், டேபிள், கம்ப்யூட்டர், நீங்க, நான், இதெல்லாம் தனித்தனியா தானே இருக்கு. உங்க கண்ணால நீங்க பார்க்கறது உண்மையிலே தனித்தனி பொருட்களா? இல்ல ஒரே ஒரு தொடர்ச்சியான பார்வை புலத்தை உங்க மனசு சேர், டேபிள்னு பேர் வச்சு பிரிக்குதா? நம்ம அனுபவங்களது எப்பவுமே ஒரு தடையற்ற ஒருங்கிணைந்த முழுமை. அதுல இயற்கையா எந்த பிரிவும் இல்ல. மனசுதான் அது மேல ஒரு மேப்பை வரைஞ்சு இது கார், இது நான், இது மற்றவைன்னு கோடு போடுது. இத சோதிச்சு பார்க்க இந்த புத்தகத்துல ஏதாவது வழி இருக்கா? ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்கு. நீங்களும் இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களும் இப்பவே செய்யலாம். உங்க கையை எடுத்து நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர் இல்லனா ஒரு டேபிள் மேல வைங்க. சரி, வச்சிட்டேன். இப்போ ஒரு புது உணர்வு தோணி இருக்கு இல்லையா? தொடு உணர்வு. அந்த குறிப்பிட்ட உணர்வு உங்க கையா இல்ல டேபிளா? அது அது ரெண்டுமாவும் இருக்கு. இல்ல, உண்மையிலே அது ஒரே உணர்வு தான். அந்த உணர்வோட ஒரு பகுதியே ஏன் கைனும் இன்னொரு பகுதியே டேபிள்னும் என் மனசு தான் சொல்லுது. ஆனா அனுபவத்துல அது ஒரே தொடு உணர்வு தான். ஆச்சரியமா இருக்கு. இந்த சிம்பிள் டெஸ்ட் என்ன காட்டுதுன்னா, எனக்கும் மற்றவற்றுக்கும் நடுவுல நாம வரைகிற எல்லைக்கோடு எவ்வளவு தன்னிச்சையானதுன்னு காட்டுது. அது உண்மையான அனுபவத்துல இல்ல. இல்ல, அது ஒரு கருத்து, ஒரு பழக்கம். அந்த எல்லையை நீக்கும்போது பொருள், ஆப்ஜெக்ட், அகநிலை, சப்ஜெக்ட்ங்கிற பிரிவுகளும் அர்த்தம் இல்லாம போயிடுது. நாம் அனுபவிக்கிறது ரெண்டு பொருள் இல்ல, இருக்கிறது ஒரே ஒரு தடையற்ற முழுமையான அனுபவம். எனக்கு இது ஒரு அனுபவத்தை ஞாபகப்படுத்துது. சில சமயம் மலையேற்றம் செய்யும்போது உச்சியில நிம்பு பார்க்கும்போது நான் தனியா மலை தனியா தெரியாது. எல்லாம் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு ஆழமான உணர்வு வரும். அதுவா இது? கண்டிப்பா. அது மாதிரி தருணங்கள்ல மனசு தற்காலிகமா பிரிச்சு பார்க்கறத நிறுத்திடுது. அப்போ அனுபவத்தோட உண்மையான பிரிக்கப்படாத இயல்பு தானா வெளிப்படுது. அந்த அனுபவம் ஸ்பெஷல் இல்லையா? அது ஸ்பெஷல் இல்ல, அதுதான் நம்ம இயல்பான நிலை. மனசு அமைதியாகும்போது அந்த இயல்பு வெளிப்படுது, அவ்வளவுதான். ஆக இன்னைக்கு நாம பேசினதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாம ஒரு தனிப்பட்ட சுயமாக ஒரு தனி உலகத்தை அனுபவிக்கிறோங்கிற நம்மளோட மிக அடிப்படையான அனுமானம் அது ஒரு ஆழமான தவறான புரிதலா இருக்கலாம். நம்ம நேரடி அனுபவம் என்ன சொல்லுதுன்னா, இருக்கிறது ஒரே ஒரு தடையற்ற முழுமை. அதுதான் உணர்வு. அது தன்னைத்தானே பலவிதமான வடிவங்கள்ல அனுபவிச்சுக்குது. இங்க இருக்கிற ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இத புரிஞ்சுக்கிறதால நம்ம அனுபவத்துல எதுவும் மாற போறதில்ல. வானம் நீளமா தான் இருக்கும், காஃபி கசப்பா தான் இருக்கும். அப்புறம் என்னதான் மாறும்? அத பத்தின நம்ம விளத்த மாறும்போது நம்ம அனுபவமே மாறின மாதிரி உணர்றோம். நாம பாக்குறத நம்ம மாத்துறதில்ல, நாம பாக்குற விதத்தை மாத்துறோம். பிரிவினையோட பார்வையிலிருந்து ஒருமையோட பார்வைக்கு மாறுறோம். அப்போ வாழ்க்கையில வர துன்பங்களும் பிரிவுகளும் வலிகளும் பொய்யாகிடுமா? இல்ல, அவை பொய்யாகாது. வலிங்கிறது உண்மையான வலிதான். ஆனா அந்த வலி எனக்கு மட்டும் நடக்கிற தனிப்பட்ட துன்பம்ங்கிற கதை கரைஞ்சிடும். அது உணர்வோட எல்லையற்ற வெளியில தோன்றி மறையிற ஒரு அலைன்னு புரிஞ்சுக்கும்போது அதன் மேல நமக்கு இருக்கிற பிடி தளர்ந்துடும். அந்த வலியால நாம முழுமையா வரையறுக்கப்பட மாட்டோம். இது உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை நிறைவு செய்றோம். ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு மகிழ்ச்சியும், ஒவ்வொரு எண்ணமும் உணர்வு தன்னைத்தானே அறிஞ்சிக்கிற ஒரு வழிதான் என்றால், உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற சவால்களையும் கொண்டாட்டங்களையும் அது எப்படி பார்க்க வைக்கும்? அந்த பார்வை உங்க வாழ்க்கையை எப்படி மாத்தக்கூடும்?